ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அரிசி மாவு ரொட்டியை எப்படி நல்லா மொறுன்னு பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணால் அரிசி மாவோட அந்த அரிசி ரொட்டி 6 நாளும் ரொம்ப மொறுன்னு இருக்கும். அது என்ன இன்க்ரீடியண்ட், அது எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு தேவையான அரிசி மாவு ஒரு 1.5 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதோடு தேவையான உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம உப்புமா பண்ணுவோம்ல, அந்த ரவா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரவா ஆட் பண்ணிக்கலாம் இந்த அரிசி மாவோட. அதோட இந்த சீரகத்தை நல்லா இந்த உள்ளங்கையில் வச்சு நல்லா கொஞ்சம் க்ரஷ் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது வாசனை ரொம்ப கமகமன்னு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வேணுங்கிற அளவு வெங்காயம், கொத்தமல்லி, அப்புறம் சில்லிஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதை இந்த அரிசி மாவு, ரவா, சீரகத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட உங்களுக்கு வேறு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். கேரட், கேப்சிகம், இல்லை உங்களுக்கு இந்த கீரை, வெந்தயக்கீரை, அப்புறம் சப்பக்கி கீரைன்னு சொல்லுவாங்க கர்நாடகாவில், அது இல்லை பாலக்கீரை கூட கொஞ்சம் நல்லா சன்னமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதோட நம்ம தேவையான தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு, கை பொறுக்கிற அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக தண்ணி ஒரே தடவையாக நம்ம ஆட் பண்ணக்கூடாது. எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா இந்த மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். பாருங்க, இப்போ நல்ல ஒரு சாஃப்டான அரிசி மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி அதில் கடுகு போட்டு தாளிச்சிட்டு இந்த மாவில் கொட்டிடலாம். இது அந்த மாவு கொஞ்சம் ஆயிலி டெக்ஸ்டரும் வரும். அப்புறம் நம்ம அந்த அரிசி ரொட்டியை தட்டுறப்ப நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த ஆயிலும் ஆட் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே தட்டிக்கலாம். இப்போ தாளிச்ச கடுகை இந்த மாவோட ஆட் பண்ணி நல்லா அதை பிசைஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாவோட டெக்ஸ்சர், கன்சிஸ்டன்சி அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ நல்லா இருக்கு. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ப்ளையபிளாக இருக்கு பாருங்க இந்த மாவு. நான் இந்த அரிசி மாவு ரொட்டியை நான் டைரெக்டாக தவா மேலே தட்ட போகிறேன். இதை நீங்கள் தட்டுறப்ப தவா ஆஃப்லேயே இருக்கட்டும், ஆனில் வச்சுக்காதீங்க. நல்லா உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு உருண்டையை எடுத்து அந்த தவா மேலே போட்டு கையில் கொஞ்சம் தண்ணியை டிப் பண்ணிவிட்டு இப்படி தட்டி விடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அகலமாக வேண்டுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அகலமாக தட்டிக்கலாம். தட்டின அப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணால் போதும். உங்களுக்கு வேணும்னா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஆயிலை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அந்த மாவில் நம்ம கடுகு தாளித்து கொட்டின ஆயில் இருக்குது. இப்போ இந்த பக்கம் நல்லா ப்ரௌன் ஆன அப்புறம் நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு இப்படி நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். நல்ல சூடான அரிசி மாவு ரொட்டிக்கு கொஞ்சம் காரசாரமாக கொத்தமல்லி சட்னியும் மாங்காய் தொக்கோ மாங்காய் பிக்கிலோ வச்சு அது மேலே வேணும்னா ஒரு க்யூப் ஆஃப் பட்டர்
இல்லைன்னா நெய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ கமன்னு இன்னும் 2 சாப்பிடணும் போல் இருக்கும். அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட். அரிசி மாவு மொறுன்னு அரிசி மாவு ரொட்டி பாருங்கள் எவ்வளோ நல்லா ரெடியாக இருக்குது. உங்களுக்கு இந்த சூடான மொறுன்னு அரிசி மாவு ரொட்டி ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் சேனல் சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் ஹிட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் டு சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப். Bye till we meet again with another interesting recipe.